Part 2 தொடர்கிறது. Welcome back to Idol Super Singer Junior 2 தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த இசை ரங்கத்துல இந்த மெலடி ரவுண்ட்ல நிறைய பியூட்டிஃபுல்லான அற்புதமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம், பழைய பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பழைய பாடல் கொடுக்க போறாங்க கண்டஸ்டன்ட் நம்பர் SSJ16 ஸ்ரீனிஷா. மேல பாக்குறீங்க சாக்லேட் ஷாருக்கு. நான் என்ன சொன்னேன், டாக்டர் வந்து மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி இல்ல இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்ல ஸ்வீட்டா ஏதாவது கொடுப்பாங்கல்ல, ஸ்வீட் நான் கொடுத்தாச்சு. ஏன்னா எனக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ மேம். ஓகே, ரொம்ப நல்லா பாடின, பயப்படாத சரியா? அக்கா சொல்றது நல்லா கேட்டுக்கோ. ஓகே, ஆண்டி சொல்றதா? ஆண்டி ஆண்டி என்ன அக்கா வயசெல்லாம் தாண்டியாச்சு. ஸ்ரீனிஷா ரொம்ப நல்லா பாடின. தேங்க்யூ மேம். இந்த வயசுல நீ இவ்வளவு எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுத்தா இப்போ இன்னும் வயசு வரும்போது எவ்வளவு நல்லா பாடுவேன்னு நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நான் ரொம்ப நல்லா ஒரு சில இடம் நீ ரொம்ப நல்லா பாடின. அதுவும் ஏதோ என்ன புரியலையே, அந்த மாதிரி நிறைய இடங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. முதல்ல உன்னோட ஹேருக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கட்டும். இந்த வயசுல இவ்வளவு லாங் லவ்லி ஹேர் அண்ட் லவ்லி ஸ்மைல். எனக்கு டவுட் இருக்கிற கொஞ்சம் 2-3 இடம் இருக்கு. சாங் ஒழுங்கா கத்துக்கிட்டியா? முதல்ல என்ன சரணத்துல ராகம் பாடும் கேட்டாலே எப்படி பாடுன? ராகம் பாடும் கேட்டாலே, ராகம் பாடும் கேட்டாலே ஒரு நோட் இடையில விட்டது. அது அப்புறம் கன்னி பொண்ணு தானேன்னு வருது இல்லையா? கன்னி பொண்ணுதானே, அது வேற ஏதோ பண்ணீங்க. அப்புறம் ஏன் மாமனே, அங்கெல்லாம் கொஞ்சம் 2-3 நோட்ஸ் விட்டு போகுது. ஸ்ரீனிஷா கத்துக்கும் போது 2-3 நோட்ஸ் அவாய்ட் பண்ணி பாடியிருக்கீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். அப்புறம் இம்ப்ரவைஸ் ஒன்று பண்ண லாஸ்ட் பல்லவியில, அது நல்லா இருந்தது. நல்லா இருக்கணும், நல்ல சிங்கர், நல்லா வருவே நீ.
ஆல் தி பெஸ்ட். ஸ்ரீ நிஷா. இந்த பாட்டில் என்ன நிஷா என்ன ஒரு கிக் இருக்கு தெரியுமா? ஜானகம்மா அவர்களுடைய குரல்ல ஒரு அறியாத ஒரு சுகம், அதுதான் கிக்கு. உன் பேர்லயே இருக்கு அது, நிஷா. ரொம்ப நல்லா பாடின. பல்லவி எக்ஸ்ட்ரீம். பல்லவி மறக்கவே முடியாது, அந்த அளவுக்கு நல்ல பாட்டு இருக்கு. சரணத்தில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் சொன்னதில்லை, அதுதான் நான் சொல்ல வந்தேன். பட் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீ என்ஜாய் பண்ணி எல்லோரையும் ரசிக்க வச்ச. ஸோ உனக்கு நாங்கள் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கோம். எல்லாம் சேர்ந்து உனக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரியாதுன்னு நீ நினைச்சது. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே, Happy birthday to 1, 2, 3. It's a happy birthday with good luck from all and love from us all. It's a happy birthday. Happy birthday to you. Have a bow, take a bow on your birthday. Your birthday, your birthday. Wow. Show how on your birthday. You still look as good as can be. It's a happy birthday with good luck from all and love from us all. It's a happy birthday. A happy birthday to you. Happy birthday, ஒரு சாக்லேட் சித்ரா ஆண்டி எடுத்தாச்சு, என்ன செய்யலாம்? God bless you. Thank you all of y'all for being with us on Srinisa's birthday. You can take your seats. Thank you. இன்னையோட 6 பெர்ஃபார்மன்சஸ்ல இருந்து யாருமே ஸ்பாட் செலக்ட் ஆகல. பட் நவ நம்ம judges have decided யார் அந்த Airtel Special 5 ஜோனுக்கு போக போறாங்கன்னு. But before we know that, let's have a small interaction with our trainers, Nikhil and Ajish. நீங்க வந்து நேத்துக்கு அவங்க ரிஹர்சல்ல பாடினதை நீங்க பாத்திருப்பீங்க. So how, what was there any difference between rehearsal and today? Nithyaശ്രീ, she sang Chittukuruvi. Rehearsal விட எனக்கு நல்லா பாட்டிருக்கு ஆக்சுவலி. Then வந்து சௌந்தர்யாக்கு வந்து she's got a very powerful voice and definitely எனக்கு 100% she did justice to the song. And then Srinisha, ஜட்ஜஸே சொல்லியிருக்கு, நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. குட், ஜஸ்ட் டூ குட். நான் ட்ரெயின் பண்ணதில் 3 பேர், ஸ்ரவன், மோனிஷா, ஸ்ரீஹரி. 3 பேருமே வந்து ரிஹர்சல் பாடினதை விட இங்கே நல்லா பாடினாங்க. ஸ்ரவன் வந்து அப்பயே சொன்ன அந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் சாஃப்டாக பாடலாம் அப்படின்னு சொல்லி ஹீ ட்ரைட், அந்த மாதிரி சாஃப்டாக பாட ட்ரை பண்ணாரு. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அது உடனே வராதுல்ல, கொஞ்சம் மாறும், இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும். ஸோ யா, நல்லா பாடினாரு. அண்ட் ஸ்ரீஹரி அந்த உன்னிடம் மயங்குகிறேன் 2த்துக்கு நடுவில் ஒரு கட்டு, அது வேணான்னு சொன்னேன், அவர் ஞாபகம் இல்லை போல இருக்கு. பட் யா, அதர்வைஸ் ரிஹர்சல் பாடினதை விட இங்கே நல்லா பாடினாரு. Okay, so you're happy with all the 6 performances? Yeah, definitely. Great, thank you very much. இப்போ ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம் யார் அந்த Airtel Special 5 ஜோன்ல செலக்ட் ஆயிருக்காங்கன்னு. ஜட்ஜஸ், அவுட் ஆஃப் 6 பெர்ஃபார்மன்சஸ் 3 பேர் இணைந்து மதிப்பெண்கள் பார்க்கும் பொழுது யாருங்க? ஸ்ரவன், Airtel Special 5 zone. இந்த வாரத்துல நீங்க தான் முதல் contestant to enter that zone. So, are you excited? Very much excited. Airtel Special 5 zone ஓட benefit உங்களுக்கு தெரியும். It's a safe zone. That means இந்த வாரம் நீங்க வந்து eliminate ஆக மாட்டீங்க. I think that's the greatest gift you can get, right? ஆனா அந்த gift இல்லாம you're going to get another gift too. என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? Airtel DTH. Exactly, you're going to get an Airtel DTH connection. Can I request Manoj sir to come up and give him the gift?
இன்னைக்கு 6 அருமையான பெர்ஃபார்மன்சஸ் பார்த்தோம். பியூட்டிஃபுல்லான ஓல்ட் மெலடிஸ். பழைய பாடல்கள் இஸ் ஆல்வேஸ் சம்திங் தட் கீப்ஸ் யுவர் மைண்ட் கோயிங். அண்ட் நாளைக்கு வந்து ராஜா சரோட ரொம்ப அருமையான பாடல்கள் கேட்க போறோம். So keep watching Airtel Super Singer Junior 2 தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல்.